ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரொட்டீன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரிதன்யா தேவி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் 5:45 ஆயிடுச்சுங்க. இப்போ 5:30க்கே விடிஞ்சிருது. இப்போ வாசலெல்லாம் வெளியில் கார வாசல் கூட்டி விடலான்ட்டு கூட்டி விட்டுட்ருக்குறேங்க. அப்படியே நம்ம கோழிக்கு வந்து கொஞ்சோண்டு அரிசி எடுத்து போட்டாச்சுங்க. கோழி சாப்பிட்டுட்டு இருக்குது. இன்னொரு கோழி வந்து அடையில் படுத்துருக்குங்க. இப்போ உள்ள அந்த கார வாசலெல்லாம் கூட்டியாச்சு. இந்த சைடு கூட்டியாச்சு. இப்போ இந்த பக்கம் கூட்டிகிட்டு இருக்கிறேன். கோழிங்கெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. இப்போ எல்லாம் நோய் வந்ததுனால இறந்துருச்சு. இப்போ இருக்கிறது 2 கோழி தாங்க இருக்குது. ஒன்று வந்து அடையில் படுத்துருக்கு, இன்னொன்று வந்து குஞ்சு பறிச்சிருக்கு. இப்போ உள்ள கார வாசலெல்லாம் கூட்டியாச்சு. இப்போ வெளியில் வந்து மண் வாசல் கூட்டிகிட்ருக்குறேங்க. நம்ம செடிங்க பாருங்கள், மழை வந்து நல்லா பேஞ்சதுனால செடி வந்து நல்லா என்னதான் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றினாலுமே மழை வர மாதிரி இருக்காதுங்க. இப்போ மழை பெய்யங்காட்டி செடி வந்து நல்லா செழிப்பாக இருக்குங்க. கற்பூரவள்ளி செடி வந்து தூங்கி எந்திரிச்சு வந்தோன்னாவே அந்த இடத்துல ஒரே மணமாக இருக்குங்க. நம்ம பன்னீர் ரோஸ் செடியிலையுமே பாருங்கள், ஒரு பூ நல்லா வெடிச்சு அழகாக இருக்குங்க. வெளியில் வாசலெல்லாம் கூட்டியாச்சுங்க. இப்போது ஃபுல்லாக நீட்டாக இருக்குங்க. வெளியில் வேலையை முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சுங்க. இப்போ வந்து சமையல் வேலை தாங்க பார்த்துட்ருக்குறோம். ஒரு சிம்பிளான குழம்பு தாங்க செய்ய போகிறோம். 3 பெரிய வெங்காயம் எடுத்து மேல் தோல் சீவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. 3 தக்காளி, தோசையும் சிம்பிளான நம்ம குழம்பு ரெடி ஆச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்.